அங்கிள், நீங்க இதுக்கு முன்னாடி தான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க தான் பண்ணல, பண்றவங்களையாவது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தளபதி எங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை சிறப்பா பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தப்புன்னு சொல்லுங்க சபாஷ். பெண்கள் அடிக்கிறது தப்புன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. ஓஹோ, இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அடிக்கடி இவனை எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த தலைவரை நம்பி என்ன நம்பி நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. எந்த விதத்திலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம். தலைவர் சொன்ன மாதிரி அவருடைய ஆட்சியில நல்லதே நடக்கும், நல்லதே. எப்ப பாரு பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன ரகசியம்? நம்ம குருஜி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு பழத்தை கைப்பட உருட்டிட்டே இருந்தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு. இப்பயாவது இது வெளியே எடுத்து காட்டுனீங்களே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தளபதி விஜய் கா ஜாது चले. कहाँ आ रहे हो? तमिलनाडु. पैदल पैदल चलो बढ़िया. ரசிகர் மன்றமா? ஆமா, 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய், பிஜேபி மோடி. சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஆட்டையா. ரெண்டு பேரும் ஓரமா நில்லுங்க. சரி சாமி. सुपर स्टार विजय थालापति का पूरा साउथ सपोर्टर है. बीजेपी को भी पूरा भारत सपोर्ट करता है. सुपर स्टार विजय थालापति को सपोर्ट करने वाले फॉलो करके कमेंट में नीला दिल जरूर भेजे. தம்பி சொல்றேன் தம்பி, இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி சொல்லுன்னு அவர்தான் சொல்ல சொன்னாரு. இப்ப இந்த ரூட் மாஃபியா அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்குன்னா, வட மாநிலங்கள்ல போய் விஜய ப்ரொபகண்டா பண்ணுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க. நம்ம பக்கம் எல்லாம் அறிவு கிட்ட விஜய், உனக்கெல்லாம் அறிவு இருக்காத? தளபதி விஜய் ஆர் மோடி, who will be the next PM of India? தளபதி விஜய். தளபதி விஜய். விஜய். விஜய் தான். தளபதி விஜய் ப்ரோ. விஜய். விஜய். தளபதி விஜய். 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 தளபதி விஜய். 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 என்ன கேவி கேவி அழுகுறான்? டேய் மாப்ள, ஏண்டா டேய் இங்க பாரு மேல இந்த போட்டோ தெரியுதல யாருன்னு? காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். விஜய் அண்ணா உங்க தமிழ்நாடுல மட்டும் ஃபேமஸ் கிடையாது, எல்லா ஆல் இந்தியால ஃபேமஸ். அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. விஜய் அண்ணா பேர் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா? எல்லா இடல அவங்க பேர் எல்லா மனசுல இருக்கு. அவங்க பேரு நல்லா சூப்பரா ஹீரோ. அவரு பிலிம் மூவி ஹீரோ கிடையாது, அவரு ரியல் ஹீரோ மாப்ள, ரியல் ஹீரோ. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? நான் தற்கொலை. நான் ரொம்ப ரேண்டமா ஸ்வைப் பண்ணி, இங்க என்கிட்ட இவ்வளவு 100 ஐடி இருக்கு, நான் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு ஐடியா தொடுறேன் பாருங்கன்னு சொல்லி தொட்டுட்டு, அதுக்குள்ள இந்த ஐடி இப்ப விஜய்க்கு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஐடி கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கன்னு ஸ்வைப் பண்ணி காட்டினேன். ஸ்வைப் பண்ணா உள்ள ராமர் போட்டோ இருக்கு. இன்னொரு பக்கம் மோடியை பார்த்து நடுங்கிய ட்ரம்ப்னு ஒரு டைட்டில் இருக்கு. அப்ப அந்த மீடியாக்கள் அப்படியே கம்ப்ளீட்டா இப்ப விஜய்க்கு மாறுது. ஆமை குஞ்ச வெளியிட்டாரு பாருங்க, இப்போ ஃபுல்லா படிச்சவங்களா இறக்கிருக்காரு, ஃபுல்லா மெச்சூர்டா இருக்காரு, ரொம்ப யங் யூத் அழகா இருக்கிற ஒரு சிஎம் அப்படின்னு ஃபுல் ப்ரொபகண்டா பண்ணிருக்காங்க. ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். 2 பிள்ளை சாப்பிடானே, நீ பெத்த பிள்ளைய பார்க்கண்டாம அப்பா பார்க்கணும் அப்பா பார்க்கணும் பொட்டை பிடிக்கல. நீ கிருஷ்ணா படத்துல அலைதியலாக, உனக்கெல்லாம் அறிவில்ல, நீலாம் ஒரு மனுஷனா, உனக்கெல்லாம் சிஎம் பதவி தேவையா? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா? என்னமா 2000 ரூபா கொடுத்துட்டா 2000 ரூபா போடுறதுன்னா, சிலிண்டர் கொடுத்தனா அது கொடுத்தனா, பிராடால உனக்கு பித்தலாட்டுல யார்த்த கட்டுறது? நீ ஒரு சைக்கோல, இல்ல மனுஷனால பொண்டாட்டி வச்சு காலங்களுக்கு பொட்ட பேர. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, நீ இன்னொருத்தி எல்லா பேட்டையும் போராள வச்சிருக்க, தான் பொண்டாட்டியை பாதுகாப்புல எங்களை பாதுகாக்க முடியல நாய. எங்க ஆத்தா வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு, நல்லா எனக்குன்னு பிறந்திருக்க பாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா.
நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. டிவிகே பண்ற தப்ப சுட்டி காட்டுறவங்க போடுற போஸ்டுக்கு கீழலாம் ஒரே நெகட்டிவிட்டியா இல்ல வல்கரா கமெண்ட்ஸ் வந்து விழுந்துட்டே இருக்கு. கேவலமான ரூட் மாஃபியா நடக்குது. இந்த மாதிரி யாருடா இவங்க, எதுக்கு இவ்ளோ வன்மத்தை கக்குறாங்கன்னு அந்த ப்ரொஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டிபி கிடையாது, ரேண்டம் நேம், 0 போஸ்ட் ஐடியா இருக்கு. காசு வாங்கிட்டு பெய்ட் பாட் கமாண்டர்ஸா வேலை பாக்குறாங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். ராஜ்மோகன் தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 2010ஆம் ஆண்டு இந்திய வணிக மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வணிக மேலாண்மை பட்டய படிப்பை முடித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் எந்த ஒரு அரசு அமைப்பின் அங்கீகாரமும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். இதைத் தொடர்ந்து தாவிக எம்எல்ஏக்களின் கல்வி தகுதி குறித்து இன்ஸ்கூப் நிறுவனம் நடத்திய ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கல்வி தகுதியில் மாறுபட்ட தகவல்கள் இருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சட்டப்படிப்பை முடித்துள்ளதாக கூறியுள்ள கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி தன்னை டாக்டர் என விளம்பரப்படுத்தி வருகிறார். பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். வல்லாரிலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். தாவேக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் தாங்கள் ஆய்வுக்கு செல்லும் நிகழ்வை பப்ளிசிட்டிக்காக பலரும் ரீல்ஸ் பதிவிடுவதையே முழு நேர வேலையாக வைத்துள்ளனர். யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடுது. இப்படி ஆயிட்டேன், யூடியூப் பைத்தியடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எங்க அண்ணா சிஎம் ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு எளிமையான சிஎம் தமிழ்நாடே பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் காலால அவரே நடக்கிறாரு, அவர் சாப்பாட்டை அவரே சாப்பிட்றாராம். அடுத்தது அவர் கண்ணாலேயே பார்த்து அவர் மூக்காலே மூச்சு விடுறாருன்னு பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக தூங்குனா எழுந்துக்கணும், சாப்பிட்டதும் தண்ணி குடிக்கணும்னு அதிரடி திட்டமெல்லாம் வேற அறிவிக்க போறாராம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நண்பா நண்பீஸ், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ரீல்ஸ் ஆச்சு. இதுக்கு மக்களே சாட்சி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தாவேக அரசு பொறுப்பேற்ற ஓரிரு நாட்களிலேயே கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசு உத்தரவிட்ட நிலையில் அடுத்த நாளே கேமராவும் கையுமாக புறப்பட்டார் எம்எல்ஏ சரத்குமார். ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார், ஃபாலோ மீ. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டடா இருக்கிற ஏரியா கிட்ட வந்து எல்லாமே வந்து மூடிட்டாங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை, அதான் சக்சஸ்ஃபுல்லா மூடிட்டாங்க. உனக்கு இன்னொன்னு அதுக்கு ஒட்டுநாப்ல இருக்கிற பிரைவேட் பாரை வந்து மூடவே இல்லை. இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு, இது என்ன வகையான மாற்றம் அப்படின்னு மக்களே சிந்திச்சு நீங்க தான் கேட்கணும். என்னடா புத்தலாட்டாது? ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய, டாக்டரா இருக்கக்கூடிய, மிக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நல்லா படித்த தற்குறிங்க தான் இந்த ரூட் மாஃபியாவுடைய ஃபேக் நியூஸ் அனுப்புறானுங்க. என்ன நியூஸ் தெரியுமா? விஜய் புதிய எச்சரிக்கையா, கவர்மெண்ட் ஆபீசர் யாருன்னா லஞ்சம் வாங்குனீங்கன்னா உங்க சொத்தில் இருந்து 50% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். என்னடா சொல்ற? இவனுங்க எல்லாம் படிச்ச தற்குறிங்க, படிச்ச தற்குறி. இப்படி ஒரு அறிக்கை கவர்மெண்ட் சைடுல இருந்து வரவே இல்லை. போடல. இவனுக்கு பாருங்க, விஜய் புதிய எச்சரிக்கைன்னு சொல்லி சும்மா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? பரப்புற ஃபேக் நியூஸ்ல கூட அதுலயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பரப்புறானுங்க. இதனாலதான் சொல்றோம் உங்களை தற்குறின்னு. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. இதுவாவது பரவாயில்ல. இன்னொரு செய்தி படிக்கிறோம் பாருங்க. இனிமேல் தமிழக அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டால் உடனே அலையுங்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, அதாவது டிவிஎஸ்சி, சரியா, அந்த டிபார்ட்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு 4 நம்பர் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கானுங்க. இது கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே விஜய் தான் உருவாக்குனான்னு நினைச்சுக்கிட்டு இவனுங்க வந்து எங்க அண்ணன் வந்துட்டு பாத்தீங்களா ஒரே நாள்ல வந்து லஞ்ச ஒழிக்கிறதுக்கு எங்க அண்ணன் வேலையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு பொய் பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு தற்கூறிங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூறி அண்ணன் விஜய் அவர்கள். திட்டாத
நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே. எவ்வளவு போடுறது மேடம்? ஒரு 60-70 அந்த மாதிரி. 70 கேஜஸ் போட்டுட்டுமா? போடுங்க. ஓகே மேடம், 70 கேஜஸ். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பா பல்வேறு விதமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான உற்று நோக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு பெண் அமைச்சர் இருக்காங்க. கோவை ஒரு முக்கியமான தொழில் நகரம். இங்க வந்து ஒரு அமைச்சரை போடணும் அப்படிங்கறதுக்காக பல்வேறு தரப்புலையும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது கூடுதல் ஒரு பெண் அமைச்சரா உங்களை எதிர்பார்க்க முடியுமா? அதற்கான பேச்சுகள் எதுவும் போயிட்டு இருக்கா? இல்ல கோவைக்கான அமைச்சர்கள் ஒருத்தர் அப்படிங்கிற வட்டத்துல சுருங்காம எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையில ஃபேக்சுவலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது ரிகார்டிங் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.